நவம்பர் 24, 2025 என்ற வேத வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்தரிப்பான். டுடேஸ் பைபிள் verse Proverbs 24:16. For the righteous falls 7 times and rises again. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அப்பா எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து அப்பா நீர் எங்களை கிருபையாய் ரட்சித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இன்றைக்கும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, போகையிலும் மறுகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அப்பா புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களில் ஆவியானவரே, நாங்கள் எத்தனை முறையும் தோற்று போனாலும் என் தகப்பனே ஆவியானவரே, அந்த தோல்வியை நாங்கள் விட்டு திரும்பவும் எழுந்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீதிமான் 7 தரம் விழுந்தால் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்னீரேன் தகப்பனே. கர்த்தாவே, முதலாவது ஆவியானவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுவீராக என் தகப்பனே. அப்பா, இப்பொழுது கூட இறங்குவீராக அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுவீராக, உமக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றுவீராக அப்பா. உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கர்த்தாவே, எங்களுக்குள்ள இருக்கும் அப்பா கல்லான இருதயத்தை எடுத்து போடுவீராக. சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் பொருத்துவீராக. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, உலகத்துக்கு ஒத்து வாழாதபடிக்கு ஆவியானவரே, உமக்கென்று ஆவியானவரே, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது இறங்கும் ராஜா. கர்த்தாவே அப்பா, நோவாவை போல ஆவியானவரே அப்பா, நாங்கள் நீதிமான்களாக இருக்கிற அநேக பாவிகள் இருந்தாலும் என் தகப்பன் அநேகர் பாவத்தில் விழுந்து இருந்தாலும் அப்பா, ஒரு நீதிமானாய் நோவா இருந்தது போல என் தகப்பனை எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அநேகர் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்கோ என் தகப்பனை, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தாவே அப்பா, எங்களுடைய காரியங்களில், நாங்கள் செய்கின்ற வேலைகளில், எங்களுடைய வியாபாரங்களில், எங்களுடைய பிஸ்னஸ்களில் ஆவியானவரே, நாங்கள் எத்தனை தரம் எங்களுக்கு தோல்வி வந்தாலும் என் தகப்பனை அந்த தோல்வியை விட்டு நாங்கள் ஆவியானவரே எழும்பி பிரகாசிக்கும்படியாய் நீர் எங்களை செய்ய போகின்ற கிருபைக்காய், எங்கள் மேலே இறங்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனை. நன்றி ராஜா. கர்த்தாவே, சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அநேக வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் வியாபாரத்துலேயோ பிஸ்னஸ்லேயோ நீங்கள் எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. நான் எத்தனையோ முறை இதை செஞ்சேன், இந்த வியாபாரத்தை செஞ்சேன், இந்த பிஸ்னஸை செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே தோல்வியிலே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வருத்தத்தோட, வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றாரு. நீதிமான்கள் எத்தனை தரம் விழுந்தாலும் ஆண்டவர் எழுப்ப வல்லவராய் இருக்கின்றாரு. நாம முதல்ல நீதிமானாய் இருக்க நீதிமானாய் இருக்கிறதற்காக ஆண்டவரை பிடித்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்துமான ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவர் எப்பொழுதே ஆசீர்வதியின் தகப்பனை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெரியோர்களையும் சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனே. கர்த்தாவே, அநேகர் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிஸ்னஸையும் ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. அநேக சகோதரர்களும் அந்த வேலை ஸ்தலங்களில் கர்த்தாவே வேலையில்
அநேகருக்கு உயர்வு வராமல் கூட நீங்கள் வருத்தத்தோட வேதனை எங்கள் உயர்வே வரலையே, எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கோமே நம்மளுக்கு ஒரு உயர்வு வரலையேன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் எனக்கு ஒரு வெற்றியே இல்லையேன்னு கூட கவலையாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உயர்வை தர வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்கும். என் தகப்பனே இறங்கும் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விழுந்து போன வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க. என் தகப்பனே இன்றைக்கு தோல்வியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் வெற்றியாய் முடிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க என் தகப்பனே. கர்த்தாவே விழுந்திருக்க அநேகர் ஆவியானவரை வியாபாரத்தில், பிஸ்னஸில், வேலையில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்தினேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.